காந்தின்னு ஒரு ஆள் இருக்காப்ல. அந்த ஆளெல்லாம் சோத்தத்தையும் திங்கிறாரா வேற என்னத்தையும் திங்கிறாரான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. போய் எல்லா ஊர்லயுமே ஹிந்தி எழுத்தை மட்டும் அழிக்கிறாரு. ஆனா அதுக்கு பக்கத்துல தமிழ் எழுத்து இருக்கு, கீழே இங்கிலீஷும் இருக்குல்ல, அதையே அழிக்க மாட்டேங்கிறாரு. அதாவது நம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து அத்தனை மாநில மக்களுமே வர்றாங்க. அதாவது ஆங்கிலம் தெரியாத மக்களும் வர்றாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு அதை படிச்சுக்கிறாங்க. சின்ன பசங்களையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஹிந்தி எழுத்துக்களை மட்டும் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த பிள்ளைங்க மனசுல என்ன தோணும்? இப்படி ஒரு நல்ல உண்மையிலே மொழி உணர்வு இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? திமுக கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்களுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு நீங்க ஹிந்தி சொல்லிக்கிட்டு கூடாதுன்னு சொல்லி, நீங்க நல்ல மனுஷனா இருந்தா, சோறு மட்டும்தான் சாப்பிடுற ஆளாக இருந்தா நீங்க அங்க போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணணும். தமிழ் வழியில படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய அப்பாவி பிள்ளைகளுக்கு ஹிந்தி வேண்டாம். ஆனால் லட்ச லட்சமா கொண்டு போய் பணத்தை கட்டி படிக்க வைக்கக்கூடிய வசதியான பிள்ளைகளுக்கு மட்டும் ஹிந்தி வேணுமா? அதையுமே பெற்றவங்க எப்படி கட்டுறாங்க? நகையை அடகு வச்சு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கிதான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஸ்கூல்களுக்கு மட்டும் ஹிந்தி வேணும். தாராளமா நீங்க போய் உங்களுடைய ஓனர்கிட்ட சொல்லலாமே. வேண்டாம், நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாத்துலயுமே ஹிந்தியை எடுத்துருங்கன்ட்டு நல்ல மனுஷனா இருந்தா சொல்லணும். அதை விட்டு போட்டு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறீங்க. நீங்க யூஸ் பண்ற பணத்துல கூட ஹிந்தி இருக்கா? பணத்துல நீங்க கிழிச்சு எரிஞ்சிருவீங்களா? அங்க நின்றுட்டு கத்துறீங்க. இங்க இருக்க வேலை பார்க்குற எல்லாருமே வடநாட்டுக்காரங்களா இருக்காங்க. எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க. தமிழர்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நல்லா படிக்க விடுங்க பிள்ளைகளை. 4 லாங்குவேஜ் கத்துக்கட்டும். ரயில்வே துறை மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு தமிழ்லயுமே ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்க விட மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லாம 10, 15க்கும் மேற்பட்ட மத்திய அரசுக்கு உண்டான வேலை வாய்ப்புக்கு உண்டான பரீட்சைகளை தமிழ்லயே எழுதலாம் சொல்லியிருக்காங்க. இது இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைய கூட இது தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம் சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கா. ஆனா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கல. பிள்ளைகள்கிட்ட சேர்க்காதனால அவங்களுக்கு ஒரு பயம். எப்படி நீட்டை சொல்லி சொல்லி பயமுறுத்துறீங்களா? ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 1,50,000 பிள்ளைங்க நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து எழுதுறாங்க. இதுல பார்த்தோம்னா கூட துணைக்கு வந்த ஆளை பிடிச்சு தள்ளி விட்டாச்சு ரயில்ல. ஏன் நீங்க போய் விழுந்திருக்க வேண்டியதானே? அவருக்கு கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இல்லையா? எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு? இந்த திருமுருகன் காந்தி, இந்த டேனியல் காந்தினா இத்தனை நாள் எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு முளைச்சு காளான் மாதிரி வந்துட்டாரு.